இந்தியன் பிரீமியர் லீக் 2025 8வது போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீமுமே இந்த சீசனை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. முதல் தோல்வி யாருக்கு? @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 சூப்பரான ஆப், ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக விளையாடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு டேயில் இந்த போட்டிக்கு பைக் ப்ரைஸாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. ஹார்லி டேவிட்சன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் பயன்படுத்திக்கிங்க. இன்னொரு பக்கம் லீடர் போர்டு இருக்குது, சீரியஸ் லீடர் போர்டும் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் இருக்குது. பாயிண்ட் பேஸில் நீங்கள் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்குறீங்கன்னா அங்கே ப்ரைஸ் இருக்குது. ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்மால் லீக் நல்லா விளையாடுறீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அங்கேயுமே உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில்லை. March 28 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சென்னை ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஸ்லோ ட்ராக்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, அது நமக்கு தெரியும். அதனால் பேக் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் பொதுவாக சொல்லலாம். பட் இந்த டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி சேஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ணலாம். RCB இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பேட் ஃபஸ்ட்டில் தான் அதிக சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. அதனால் அவங்க பேட் ஃபஸ்ட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் அந்த நம்பர்ஸ் எல்லாம் யோசிக்க வேணாம், இப்போ இருக்க பிளேயர் பேஸில் யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சா அவங்க சேஸ் பண்ண தான் வாய்ப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் போட்டியில் சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்றதுனால அவங்க சேஸ் பண்ணுவாங்க. அதனால் ரெண்டு டீமுமே சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் இயர்ஸில் இந்த நம்பர் கொஞ்சம் மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த 4 வருஷத்தில் 29 போட்டி விளையாண்டுருக்காங்க. அதில் 14 பேட் ஃபஸ்ட்டு, 15 சேசிங்க்கு ஒரு நம்பர் அதிகமாக தான் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது 49 பேட் ஃபஸ்ட் வின்னு, 37 சேஸ் வின் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ட்ராக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குது, ஸ்லோ நேச்சரில் அவ்வளோவா ஸ்விங் கிடைக்காது. பட் பக்கத்தில் சி இருக்கிறதுனால அந்த சி ப்ரீஸ்னால இனிஷியலாக ஒரு 1 or 2 ஓவர், என்ன சொல்ல போனால் ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் அந்த சைன் பால்னால ஸ்விங் கிடைக்கலாம். பட் லேட்டராக ஈஸியாக பேட்டுக்கு வர மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோ நேச்சர், ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏர்லி டேஸில் கிடைக்கலாம். ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட்டில் ஜென்ரலாக ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கிரவுண்டை சொல்லலாம். பட் சென்னை மாதிரி ஸ்லோ நேச்சர் கிரவுண்டில் ஹார்ட்னஸ் எர்லியாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ட்னஸில் டேர்ன் கிடைக்கும், அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் லேட் ஆக அந்த டேர்ன் குறைய செய்யும். அதே நேரத்தில் பால் அவ்வளோ ஈஸியாக பேட்டுக்கு வராமல் மாறும். அப்போ வேரியேஷன் கொடுக்குற ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நிறைய விக்கெட் விடும். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டீம்ஸை வர நாட்களில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடக்கிற மேட்சஸில் போடலாம். சென்னை கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமே இருக்குது. மற்ற கிரவுண்ட்ஸில் எல்லாம் ட்ராக்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்ருக்கு. பட் 4 வருஷத்தில் பாருங்கள், அதே 164 ஆவரேஜ் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 163 அப்படின்னு இருக்குது. சில நேரங்களில் பெல்ட்ரா ட்ராக் கொடுக்குறாங்க, அது அண்டர்ஸ்டாண்டபிள். அது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அன்றைக்கி டேக்கு தகுந்த மாதிரி ட்ராக்ஸை கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் சில நேரங்கள் நடக்குது. ஓவராலாக அந்த பவுண்டரி டைமென்ஷன் அப்படிங்கிற வகையில் பெருசாக தான் இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே மெயின்டைன் பண்ணுற ஒரு கிரவுண்டுனா MA சிதம்பரம் ஸ்டேடியம் தான். அதனால் நம்பி ஃபேண்டசி பேஸில் நிறைய நேரங்களில் போகலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டை டெஃபினட்டாக சொல்லலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே கோட்டையாக தான் வச்சுருக்காங்க. CSK விளையாண்ட 72 போட்டியில் 51 ஜெயிச்சிருக்காங்க, 21 தோற்றுருக்காங்க. அண்டு பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது அதிக சக்ஸஸ் கிடச்சிருக்கு. 208 வரைக்கும் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. RCB 13 போட்டியில் 5 தான் ஜெயிச்சிருக்காங்க, 8 தோற்றுருக்காங்க. அந்த 5லையுமே பார்த்தீங்கன்னா 4 பேட் ஃபஸ்ட் மூலமாக வந்தது. அந்த ஒரு விஷயம் தான் அவங்க பேட் ஃபஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கலாம். பட் இப்போ இருக்கிற பிளேயர் பேஸ் பண்ணி தான் யோசிப்பாங்க. ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள், சில நேரங்களில் குறைவாக இருந்திருக்கு. பட் போன சீசனில் நிறைய 200 வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த 200 போன சீசனில் கொஞ்சம் பெட்டராக இந்த ஸ்கோர் பண்ணுற மாதிரி ட்ராக்ஸை தான் கொடுத்தாங்க, அது ஓகே. பட் இந்த சீசனில் முதல் போட்டியை பார்க்கும்போது அடுத்தடுத்த போட்டியில் எப்படி ட்ராக் இருப்புமோ, இன்னுமே டவுன் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பட் இது கொஞ்சம் ஃபேண்டசி பெட்டராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் மற்ற விஷயங்களெல்லாம் யோசிக்கும்போது ஓவராலாக கொஞ்சம் லோ ஸ்கோர், மீடியம் ஸ்கோர் இருந்தால் தான் நல்லா இருக்குது. இந்த கேமை பார்க்கும்போதும் சரி, விளையாடும் போதும் சரி, அந்த பேஸில் இந்த கிரவுண்ட் இருக்கும். அதே நேரத்தில் CSK சில பிளானோட இருப்பாங்க. எந்த டீமுக்கு எகென்ஸ்டாக என்ன மாதிரி ட்ராக் கொடுக்கலாம். மும்பை இந்தியன்ஸு நல்லா ஹார்டர் ட்ராக்கில் விளையாடுவாங்க, கொஞ்சம் ஸ்லோயே ட்ராக்கை கொடுக்கலாம் அப்படின்னு முதல் போட்டியில் அந்த மாதிரி ஸ்பின் பேஸ் ட்ராக் கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் RCB கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பெட்டராக வச்சுருக்காங்க. ஹேசல்வுட் மாதிரி பவுலர் இருக்காங்க, யாசயார், இப்படி ஒரு யூனிட் இருக்கிறதுனால பாசிபிளாக ஸ்பின் பேஸில் ஒரு பக்கம் யோசிக்கலான்னு தோணுது. மறுபடியும் அந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக நான் யோசிக்கிறேன். அதே நேரத்தில் அவங்களோட பேட்டர்ஸு ஸ்லோ ட்ராக்கில் விளையாடுற பேட்டர்ஸ் கிடையாது, கொஞ்சம் டவுனாக இருக்கிற பேட்டர்ஸாக இருக்கிறதுனால
அந்த இடத்துல பார்க்கணும் கொஞ்சம் பெல்டராக இருக்க ட்ராக்ஸில் ரொம்பவே பெஸ்ட்டாக விளையாடுற மாதிரி தான் அங்கே பிளேயர்ஸ் இருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டோன், சால்ட்டு, இந்த மாதிரி பிளேயர்லாம் இருக்கிறாங்க டிம் டேவிட் பேக்கனில். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோயராக அதே நேரத்தில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி ட்ராக் இன்னைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆன் டைமில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸு 11ல் மாற்றம் செய்ய மாட்டாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நல்லா விளையாடினாலும் தொடர்ந்து பேக் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அது இந்த சீரீஸ்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி ஓப்பன் பண்ணுறாங்க. ருத்ராஜ் கயக்வாட், சிவம் துபே, தீபக் ஹூடா இடம் மட்டும் பின்னாடி கொஞ்சம் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா இப்போ ஃபார்மில் அவ்வளோவா இல்லை. சூப்பர் பிளேயராக இருந்திருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு டைனமிக் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க வேர்ல்ட் கப் டைமில். அவர் ஓப்பன் பண்ண வச்சு நிறைய பிளேஸில் இறக்கி விட்டு அவர் பேக்கப்பாக எடுத்துகிட்டு போகலாங்கிற ஆங்கிளில் போனாங்க. அது நிறைய பிளேஸில் இறக்கி விட்டதோ என்னவோ அவர் ஓவராலாகவே டோட்டலாகவே டவுன் ஆகிட்டார். இப்போ பர்ஃபெக்டாக இல்லை. ஒரு பவுலிங்லேயும் ஒரு ஹேண்டியான பவுலராக இருப்பார். பட் இப்போ இருக்கிற இம்பாக்ட் சப்லலாம் ஆல்ரவுண்டர் வளர வர்றது அப்படிங்கிறது தான் இல்லை. ஸோ அதனால் அவரை ஒரு பேட்டராக தான் யோசிச்சாகணும். சில டீம்ஸில் சில நேரங்களில் மட்டும் ட்ரை பண்ணலாம். சாம் கரன், ஜடேஜா, MS தோனி, அஸ்வின் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த பேட்டிங் டெப்த் டெஃபினட்டாக இருக்குது. நம்பர் பேஸில் பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா கடந்த 2 போட்டியில் போன சீசனோட எண்டில் இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் ஒரு 60+ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இது சூப்பர்னு பார்க்குறேன். RCB கேகன்ஸாக 2 போட்டிலையுமே சூப்பராக விளையாண்டுருக்காரு. அது ஓகே. அண்ட் ரீசெண்டாக இங்கேயும் நல்லா விளையாடுருக்கு. சேப்பாக்கில் ஒரு இன்னிங்ஸ் மட்டும் 8க்கு 15, அதுவுமே பார்த்தீங்கன்னா டபுளாக ரன் வந்திருக்கு. ரன்னை பாலை விட டபுள் அப்படிங்கும்போது ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் மற்ற இன்னிங்ஸ் எல்லாம் பெட்டராகவும் இருக்குது. அண்ட் ராகுல் திரிபாதி ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் ரீசன்ட் இன்னிங்ஸ் பாருங்கள் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. கடந்த 2 போட்டி அதில் போன போட்டி இனிஷியலாக அவுட் ஆகிட்டார். ஒரு பாயிண்டில் கொஞ்சம் ஸ்லோயர் நேச்சர் இருக்கிறதில் டவுன் ஆகலாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. அண்ட் RCB கேகன்ஸாக ஒரு 58 இருக்குது ரீசெண்டாக. அண்ட் சேப்பாக்கில் அந்தளவுக்கு கிரேட் நம்பர் இல்லை. ஒரு 37 மட்டும் நல்லா இருக்குது. ருத்ராஜ் சேப்பாக்குனாவே நம்ம போன போட்டியிலே சொன்னோம் தொடர்ந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. அதில் ஆடடாக போன போட்டியில் ஒரு 53, அதில் 22 பால் 50 அப்படிங்கிறது அவரோட ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட்லேயும் வருது. அதுக்கு முன்னாடி 42 நாட் அவுட்டு, 62, 98, செஞ்சுரி நாட் அவுட்டு. ஸோ இது பெரிய நம்பர்ஸு கண்டினியூவாக இன் சேப்பாக் பிடிச்ச கிரவுண்டாக மாறிடுச்சு. அண்ட் அதே நேரத்தில் சேப்பாக்கு பிடிச்ச கேப்டனாக மாறுவாராக பார்க்கணும். அண்ட் இங்கே சிவம் துபே கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு நம்பர் 4ல் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நான் பார்க்குறேன் சில நேரங்களில். அண்ட் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல சிவம் துபேவும் அனுப்புவாங்க. தீபக் கூட இல்லை மேலே வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்டு தீபக் கூட ரீசெண்டாக ஓகே. பட் கண்டிப்பாக நம்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அதுதான் அவரோட ஸ்கில் பேஸில் டவுட் வைக்க தேவையில்லை. அந்தளவுக்கு குவாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. இந்தியன் டீமுக்கே தொடர்ந்து இருந்திருக்காரு. நியூசிலாந்துலலாம் போய் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் ஒரு பாயிண்டில் ஒரு பெஸ்ட்டாக ரீசெண்டாக இல்லை. சாம் கரன் போன போட்டியில் பவுலிங் அவ்வளோவா கொடுக்கல. பட் கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் எபிலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. நல்ல ஆல்ரவுண்டர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்லோ நேச்சர் ட்ராக்கில் பெஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்காரு. சென்னை சூப்பர் கிங்கோட செல்ல குழந்தை அப்படிங்கிற சுட்டி குழந்தை அப்படிங்கிற மாதிரி பேரெல்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு. அந்த அளவுக்கு பவுலிங் அண்ட் பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்துருக்காரு. பட் இப்போ நீ யோசிக்கும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆட் ஆகும்போது அவருக்கு சீனியர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி அவருக்கான முழுமையான ஓவர் கொடுப்பாங்க. 100 அகமது பவுலிங் பேஸில் மட்டும் எடுக்கிறனால அவருக்குமே கொடுத்துருவாங்க. நாதன் அலீஸ் ஓவர்சீஸ் அப்படிங்கிறனால அவருக்குமே ஓவர் கொடுத்துருவாங்க. கலீல் அகமது சூப்பர் பவுலர் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இந்தியன் யூனிட்டில் ஒரு அண்டர் ரேட்டட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்த வகையில் அவருக்குமே ஓவர் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் சாம்கரனுக்கான ஓவர் அவ்வளோவா இருக்காது. ஒருவேளை சென்னையை தாண்டி வெளியில் போகும்போது ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணலாம், இல்லை ஸ்பின்னருக்கான போலிங் ஆஃப் ஆகலாம். அப்போ சாம்கரனோட ஓவர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா ரீசெண்டாக பாருங்கள் அவ்வளோவா விக்கெட் எடுக்கல. ரீசெண்டாக விக்கெட்டே எடுக்கல. ஒரு இடத்துல மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் RCB கேகன்ஸானு பார்க்கும்போது ரீசெண்டாக விக்கெட் எடுக்கல. ஸோ அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கிற ஃபீலை கொடுக்குது. அண்ட் சேப்பாக்கிலையும் கடந்த 3 போட்டியில் விக்கெட் எடுக்கல. 4 போட்டி இன்னும் சொல்லப்போனால் கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா கண்ட்ரோல் பவுலர், அதில் டவுட்டே கிடையாது. பட் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இந்த நம்பர்ஸ் இல்லை. ரவிச்சந்திரன் அஸ்வின் சேப்பாக்கில் நிறைய விளையாண்டுருக்காரு. அந்த அனுபவம்ல விக்கெட் எடுக்கலாம். பட் ஸ்டில் அவருமே IPLல கண்ட்ரோல் பவுலர் தான். விக்கெட் டேக்கிங் கொத்தா எடுக்கிறது அதெல்லாம் ஒன்ஸ் இருந்திருக்கு. CSKக்கு விளையாடும் போது முன்னாடி இருந்தது. இப்போ நிறைய டீம்ஸுக்கு பஞ்சாபுக்கு அதுக்கப்புறம் ராஜஸ்தான் இப்படிலாம் போனதுக்கப்புறம் அவ்வளோ பெஸ்ட் அவுட்புட் அவர் கொடுக்குறதுல ஓரளவுக்கு டீமுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் பேட்டிங் டேஸில் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது CSK பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த வகையிலையுமே அவர் ஓகேவான பவுலராக தான் நம்ம யோசிக்கணும்.
நூர் அகமது போன போட்டியில் அவரோட பெஸ்ட்டை ஐபிஎல்லில் கொடுத்தாரு, சூப்பராக பவுல் பண்ணார். பட் அவருமே கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அவருக்கு இனிஷியல் ஓவரில் ஒரு மோட் செட் ஆகணும், அந்த இடத்துல செட் ஆகிட்டா வேறு லெவலில் போக முடியும். பட் இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருப்பார், அதனால் கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட்டை எடுத்துகிட்டு வர முடியும். கலீல் அகமது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட கன்சிஸ்டண்ட்டை பாருங்கள், விக்கெட் டேக்கிங்கை பாருங்கள். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 2-1-1 ஓகே, பட் ரீசெண்டாக 3-1-2-2 ஒரு 0. ஸோ அதுக்கு முன்னாடி சேப்பாக்கில் போன போட்டியில் ஒரு 3 விக்கெட், அதுக்கு முன்னாடி 1 விக்கெட். ஸோ கண்டிப்பாக இவர் இந்த சீசனில் பெஸ்ட் பவுலர், அதே நேரத்தில் பர்பிள் கேப் அந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத நான் போன போட்டியிலே சொன்னேன். இந்த போட்டியிலே அதை நான் வலியுறுத்துறேன். நாதன் எல்லிஸ் டீசெண்டான போல, கண்டிப்பாக இந்த கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு சூட்டபிள் போல் வெரைட்டி கொடுக்க முடியும். பட் லேட்டராக இன்னும் கொஞ்சம் லேட்டர் ஆக ஆக எல்லிஸுக்கு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பேட்டிங் டேஸில் மேலே வருவார், ஆப்வியஸாக எண்ட்லன்னு யோசிக்க முடியாது. கண்டிப்பாக அஸ்வினுக்கு மேலே அனுப்புனா கூட அவர் விளையாடக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்கார். ரீசெண்டாக பிபிஎல்லாம் அதை பார்த்துருக்கோம். பட் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படலாம் அந்த கண்டிஷனுக்கு. எனிவே சூப்பர் பவுலர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இவங்க ஜெயிச்சிருக்கிறதுனால மாற்றம் செய்ய மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஒரு ஸ்பின்னர் எதுவும் ஆட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களா? ரசிக் சலாமுக்கு பதிலாக ஒரு யோசனை வரலாம், ஸ்வப்னியில் கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல முடிவாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் வேறு யாராவது மாற்றம் செய்கிறாங்களா? ஒரு இன்ஜுரி கன்சர்ன் ஏதாவது இருந்தால் மட்டும் மாற்றம் நடக்கும். விராட் கோலி பிளிப்சால்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. தேவ்தத் படிக்கல், ரஜத் படிட்டர், லியாம் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, ரசிக் சலாம். பேட்டிங் டெப்த்து ஹெவியாக இருக்குது. அதுலேயுமே ஹார்டு ஹிட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ண டீம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. விராட் கோலியோட ரீசன்ட் இன்னிங்ஸு பயங்கரமாக இருக்குது. விராட் கோலி ஐபிஎல், இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டு கிரிக்கெட் அப்படின்னு பிரிக்கவே முடியாத அந்த மாதிரி அவரோட ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்குது. அது கண்டினியூ ஆகுமான்னு பார்க்கணும். ரீசெண்டாக சேப்பாக்கில் நிறைய விளையாடலை, அண்ட் ஒரு மேட்ச்சில் 21 அப்படின்னு அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓவரால் ரெக்கார்ட்னு பார்க்கும்போது அது நல்லா இருக்கு, ஒரு ஃபீல் இருக்குது. பட் ரீசெண்ட் இயர்ஸில் அந்த நம்பர் வந்து அவ்வளோ கிரேட் இல்லை. என்ன சொல்லப்போனால் விராட் கோலிக்கு பெஸ்ட் இல்லை, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்பரை பார்க்கும்போது ஒரு 30-47 அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் 21 அடிச்சிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? 2 போட்டி தானே ஃபெயிலியர் அப்படின்னு பொதுவாக சொல்லிடலாம். பட் விராட் கோலி மாதிரி ஆட்களுக்கு இது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் சொல்லணும். பிளிப்சால்ட்டு ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசெண்டான நம்பர், ஆனால் சேப்பாக்கில் பெஸ்ட் இல்லை, சென்னையோட பெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்கில் அவர் ரொம்ப கஷ்டப்பட தான் வாய்ப்பு இருக்குது. தேவ்தத் படிக்கல் ஆப்வியஸாக இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற வகையில் இந்த மாதிரி கண்டிஷனில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். சென்னையோட ஒரு 2 நம்பர் நல்லா இருக்குது, அண்டு ரீசெண்டாக சேப்பாக்கில் ஒரு நம்பர் நல்லா இருக்குது. பட் இருந்தால் கூட ரீசெண்டாக அவரோட நம்பர் பேஸில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவே ட்ராக்கில் அவுட் சைட் ஆஃப் போடும்போது கட்டடிக்காமல் கஷ்டப்படுறாரு. ஸோ அதை கட்டடிக்க போய் தான் கஷ்டப்படுறாரு. அது கொஞ்சம் கவரில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை ஸ்கொயரில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் கிடச்சா தேர்ட் மேன் சைடு கூட கேட்ச் ஆகலாம். இது வந்து தேவ்தத் படிக்கிட்ட இருக்கிற தப்பான ஒரு விஷயம். ஆஃப் சைட் பால் ஜஸ்ட் அவுட் சைட் த ஸ்டம்ப் அப்படிங்கிற மாதிரி போடும்போது காலியாகிறார். அதோட வீக்னஸை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ரீசெண்ட் இயர்ஸில். ஒரு வருஷம் பெங்களூருக்காக விளையாடும் போது செம்மையாக பண்ணார். அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. குறிப்பாக ஆர்ஆருக்கு விளையாடும் போது அந்த இடத்துல தொடர்ந்து அவுட் ஆனதை நம்ம பார்த்தோம். ரஜத் படிட்டர் சூப்பரான பிளேயர், டவுட்டே கிடையாது. ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னையில் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு போட்டின்ற வகையில் அங்கே வந்து பெருசாக பண்ணலை, அது ஒன்று இருக்குது. சிஎஸ்கே கூட ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. கண்டிப்பாக ஸ்பின்னை சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த நம்பரை பார்த்து போக வேண்டாம். போன போட்டியிலேயே ஸ்பின்னர் எப்படி விளையாண்டார் அப்படின்னு பார்த்தோம். லியாம் லிவிங்ஸ்டோன் ரீசெண்டாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறது நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான். இருந்தால் கூட சேப்பாக்கில் ஒரு நம்பர் நல்லா இருந்திருக்கு, அண்ட் சென்னையோட டீசெண்டாக இருந்திருக்காரு, நல்லா விளையாண்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது கொஞ்சம் சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்பின்னர் தடுமாறி விளையாடுற லியாம் லிவிங்ஸ்டோன் சென்னைக்கு எகென்ஸ்டாக நல்லா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிற அந்த இடத்த ஒரு ஓகேவாக பார்க்க முடியுது. ஜிதேஷ் சர்மாவோட இன்னிங்ஸு சென்னைக்கு எகென்ஸ்டாக ஒரு 10 பால் 21 அப்படிங்கிறது ரீசெண்டாக எடுத்திருக்க ஒரு விஷயம். ஸோ அண்ட் சிஎஸ்கே கூட ஒரு 20+ அப்படின்றது கொடுத்துருக்காரு. அப்படி இருந்துமே கடந்த போட்டியில் ஒரு பால் அவுட் ஆகிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக ஓகேவான ஒரு சில இன்னிங்ஸு. டிம் டேவிட் பவர்ஃபுல்லாக அடிப்பார், பட் சென்னைக்கு எகென்ஸ்டாக அவ்வளோவெல்லாம் இல்லை. ஒரே ஒரு போட்டி 31 அப்படின்னு அடிச்சிருக்காரு. அண்ட் குர்னல் பாண்டியா இன்னிங்ஸ் பேஸில் ஓகே, அவர் ரொம்ப லேட்டாக வரதுனால பெருசாலாம் அதை யோசிக்க முடியும். சில நேரங்களில் மட்டும் ப்ரொமோட் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். பவுலிங்கில் பார்க்கும்போது லியாம் லிவிங்ஸ்டோன் ரீசெண்டாக அவ்வளோவெல்லாம் இல்லை, அண்ட் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஸ்பின் ட்ராக் கிடைக்கும் போது பெட்டராக விளையாடலாம். இந்த போட்டியில் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் வீசலாம் அப்படிங்கிறனால சின்ன நம்பிக்கை அவர் மேலே வைக்கலான்னு நினைக்கிறேன். குர்னல் பாண்டியா போன போட்டியில் ஸ்பின் பால் போட்டாரா ஃபாஸ்ட் பால் போட்டாரா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த பவுலிங் இருந்தது.
செம்மையாக தேங்காய் உடைச்சது பார்த்தோம். சூப்பரான பவுலிங் கொடுத்துட்டாரு. ஃபைனலாக நமக்கு என்ன அவுட்புட் தானே, அந்த அவுட்புட் அவர்கிட்ட கிடச்சிது அப்படின்றது இருக்குது. பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் விக்கெட் எடுக்கல. பாருங்கள் 0-0 3 இருக்குது, ஒரு விக்கெட்டு, அப்புறம் இங்கேயுமே 3-0, அதுக்கப்புறம் ஒரு 2 விக்கெட்டு, இங்கேயுமே 3-0. ஸோ ரீசெண்டாக 3 times விக்கெட் எடுக்காமல் எவ்ரி இடத்துலையே இருக்கார். ஸோ அவங்களோட ரீசன்ட் மேட்ச் அண்ட் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக அவ்வளோ இல்லை. சேப்பாக்லேயும் விக்கெட்ஸ் எடுக்காமல் இருக்கார். கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் பவுலர் அவர் கிடையாது. சேப்பாக்கில் ஸ்லோ நேச்சராக இருக்கணும், ரிஸ்பின்னருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். அந்த வகையில் தான் 150க்கு போன போட்டிக்கான இது இருந்தது. இதே ஜடேஜா அப்படின்னு பார்க்கும்போது அது ஸ்லோ நேச்சர் பவுலர் கிடையாது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். அவருமே ஸ்லோவாக போட்டு விக்கெட் எடுக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தள்ளுவார். அதனால தான் சேப்பாக்கில் அவரோட சக்ஸஸ் அவ்வளவா இல்லை. ஒரு சில நேரங்களில் பேட்ஸ்மேன்ஸோட மிஸ்டேக்னால அவருக்கு நிறைய விக்கெட் விழலாமே தவிர இந்த பிச்சுக்கு ஏற்ற பவுலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக யோசிக்க முடியாது. அண்ட் எனிவே ரஷீத் சலாம் டீசெண்டான பவுலர், ஒரு சில நேரங்களில் விக்கெட் எடுப்பார், கன்சிஸ்டன்ட் கிடையாது. இந்த இடம் வந்து கேள்வியாகவும் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். ஜோஸ் ஹேசல்வுட் ஏற்கனவே சென்னைக்காக விளையாண்டுருக்காரு. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக மறுபடியும் வராரு. சேப்பாக்கில் ரீசன் நம்பர் நான் கொடுக்கல, கடந்த 3 வருஷத்தில் அவர் வந்து பவுல் பண்ணல சேப்பாக்கில் வந்து, அதனால் அதை விட்டுருவோம். பட் கண்டிப்பாக இங்கே இந்த கண்டிஷனை உணர்ந்துருப்பார், மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே விளையாட வாய்ப்பு இருக்குது. யாஸ் தயால் ஒரு சில நேரங்களில் விக்கெட் கொத்தா எடுத்திருக்கார், இது இல்லை. பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியல. ரீசெண்டாக சென்னைக்கு எகென்ஸ்டாக 2 விக்கெட் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி 1, அதுக்கு முன்னாடி 2 முறை 0 இருந்திருக்கு. அவ்வளோ ஓவர்ஸ் முழுமையாக கிடைக்காது. அப்போ சுயாஸ் சர்மா போன போட்டியில் ஒரு விக்கெட் எடுத்தார் எண்டில். பட் ஓவராலாக பார்க்கும்போது ரீசன் நம்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இங்கே இந்த கண்டிஷன் வந்து பெட்டராக யூஸ் பண்ணால் விக்கெட் எடுக்க முடியும். 2 டீமில் பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸோட கோட்டைங்கிற வகையில் சென்னை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட்டிங் டெப்த்து ஆப்வியஸாக அஸ்வின் வரைக்கும் இருக்குது, இங்கேயுமே பேட்டிங் டெப்த் இருக்குது. ஸோ ஸ்லோ ட்ராக்ஸில் விளையாடக்கூடிய பிளேயர் ஆர்சிபியில் இருக்காங்களா? விராட் கோலியே ஸ்லோ ட்ராக்ஸில் கஷ்டப்படுவார். ஒருவேளை ஸ்லோ ட்ராக்கை போன போட்டி மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக டஃப்பான ஒரு விஷயம். பிளிப் சால்ட்டு சென்னையில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. பட்டிக்கல் சென்னைக்கு எகென்ஸ்டாக ஒரு சில போட்டி ஓகேவாக இருந்தால் கூட ஸ்லோ ட்ராக்ஸில் கஷ்டப்படுறார். ஒரே இடத்துல ரஜத் படிட்டர் மட்டும் நம்பிக்கை கொடுக்க முடியும். லியாம் லிவிங்ஸ்டோனோட நம்பர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பெட்டராக விளையாட முடியும். மற்ற எல்லாருமே கொஞ்சம் டஃப்பான ஒரு கேண்டிடேட்டாக சென்னை ட்ராக்ஸில் இருப்பாங்கன்னு தோணுது. பவுலிங் பேஸில் யோசிக்கும் போதும் குருணல் பாண்டியா எக்ஸ்ட்ரா பேஸோட யூஸர் அது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஜோஸ் ஹேசல்வுட்டுக்கு இங்கே அனுபவம் இருக்கனால ஓரளவுக்கு பண்ண முடியும். அதே நேரத்தில் சுயா சர்மாவோட அந்த பவுலிங் பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஸோ இதுதான் இங்கே. அண்ட் சிஎஸ்கே சைடுங்கும் போது கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்காங்க. சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கண்டிப்பாக சொல்லலை. இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற பிளேயர்ஸை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. பெருசாலாம் யோசித்து செலக்ட் பண்ணுறதில்லை. இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு யார் பெஸ்ட்டாக பண்ணுவா, இந்த ஹோம் மேட்சஸை ஜெயிச்சா கண்டிப்பாக அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். மற்ற இடங்களில் கொஞ்சம் வீக் டீமை அடித்தோன்னா ஒரு 8-9 மேட்ச் ஜெயிச்சாவே நம்ம பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும். இதுதான் ஆரம்பத்துலேருந்து அவங்களோட ஐடியாஸாக இருக்குது. அதில் அவங்களுக்கு சக்ஸஸும் கிடச்சிட்ருக்கு. அந்த பேஸில் தான் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல யோசிக்கிற இடத்துல நியூ பாலை கலீல் அகமது எடுத்துப்பார். ருத்ராஜ் கைக்வாட் பெரிய லெவலில் சேஞ்சஸ் பண்ணி அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறது கிடையாது. பேசிக்கை ஸ்டிக் பண்ணுற அதில் சக்ஸஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேபி கேப்டனாக முழுமையாக உருமாறும்போது இப்போதைக்கு தோனி இருக்கார், அவருக்கு அப்புறம் ஒரு கேப்டன் அப்படிங்கும்போது அவரோட செல்ஃப் டிசிஷன் எடுக்கும்போது நிறைய குழப்பங்கள் வரும். அதனால் பேசிக்கை ஸ்டிக் பண்ணிக்கலாங்கிறாங்கள. போன வருஷம் போனார், அது பெரிய சக்ஸஸ் ஆகலை. பட் புதிய முடிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த சீசனில் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கலீல் அகமதை நியூ பாலில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவார் வித் சாம் கரன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நாதன் எலிசா பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொண்டு வந்து கொடுக்கலாம். பாசிபிளாக அஸ்வினோட ஓவர் தேவ்தத் படிக்கலுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்த பார்ப்பார். ஏன்னா தேவ்தத் படிக்கல் 2 பேருமே ஒரே யூனிட்டில் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறனால. ஸோ அந்த பாயிண்ட் அங்கே வந்து மேட் ஆகும். அண்ட் ஜடேஜா மிடில் பேஸில் ரஜத் படிட்டர், லியாம் லிவிங்ஸ்டோன் இவங்களுக்கு எகென்ஸ்டாக நிதிஷ் சர்மா கண்டினியூ ஆகும். அண்ட் அஸ்வின் எப்படி இருந்தாலும் ஓவர் நிறைய வீசுவார். சாம்கனோட ஓவர் தான் லேட்டர் பேஸில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த டவுட்டு கிரியேட் ஆகுது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நியூ பால் ஆப்வியஸாக ஜோஸ் ஹேசல்வுட்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஓகே ஒரு பாயிண்டில். அண்ட் இன்னொரு பக்கம் யாசல் இருக்க வாய்ப்பு. ரஷீத் சலாமோட ஓவர் பவர் பிளேயில் இந்த மாதிரி ஓவராலாக 2 ஓவர்ஸ் அப்படின்னு பிரித்து எடுத்துப்பாங்க. குருணல் பாண்டியா விளையாட்டாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒருவேளை குருணல் பாண்டியாலே அடி வாங்கினா கொஞ்சம் ஓவர்ஸ் குறையலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை ரஷீத் சலாம் இல்லை அந்த இடத்துல ஸ்பின்னரை எடுத்துகிட்டு வராங்கன்னா ஸ்வப்னில் சிங் இந்த மாதிரி இருந்தால் நியூ பாலை எடுத்துகிட்டு வந்து வீசலாம். ஒருவேளை சச்சின் ரவீந்திரா ஏழே அவுட் ஆனால் திரிபாதி அண்ட் கயக்வாடுக்கு எங்கன்னா ஸ்வப்னில் நிறையவும் பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன் மிடில் பேஸில் சில ஓவர்ஸு
கண்டிப்பாக சிவம் துபேன்னு வரும்போது 1 செகண்ட் ஜோஸ் ஹேசல்வுட்டோட அந்த எக்ஸ்ட்ரா பேஸு ப்ளஸ் போன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்த பார்ப்பாங்க. யாஸ் தயால் கூட அவருக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தலாம். தீபக் கூடாவும் அந்த மாதிரி ஷார்ட் பாலுக்கு வீக்காக இருந்திருக்காங்க. அதனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸை இவங்க 2 பேத்துக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்த பார்க்கலாம். ஏன்னா இங்கே டாப்பில் இருக்க கைக்வாட், திரிபாதி, ரவீந்திரா எல்லாருமே நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஆடக்கூடிய பிளேயர்ஸு. இதை கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பவுலிங் ஆப்ஷன் ஸோ ஏற்கனவே பேசினது வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் கோட்டா அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது இவங்க வீசுவாங்க. நாதன் எல்லிஸ் கூட மோஸ்ட்லி வீசுவார்னு தான் எதிர்பார்க்குறேன். கலீல் அண்ட் நாதன் எல்லிஸ் எண்ட் ஓவர் வீச வாய்ப்பு. இந்த சைடு பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது குர்னல் பாண்டியாவோட ஓவர் சில இடங்களில் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குனால, போன போட்டியிலே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது தான் குர்னல் பாண்டியா விக்கெட்ஸ் நிறைய எடுத்தார். அதனால் இந்த லெஃப்ட் ரைடு காம்பினேஷன் அப்படிங்கிற பாயிண்டில் நிறைய யோசிக்க வேணாம். பெரிய கிரவுண்டு அப்படிங்கிறதுனால அதை பெருசாக யோசிச்சுலாம் போக மாட்டாங்க. அதனால் ஓவர் போடலாம், பட் எல்லாம் அடி வாங்கிட்டா ஓவர் குறையுங்கிறது எதிர்பார்ப்பு. குர்னல் பாண்டியா, ஜோஸ் ஹேசல்வுட், ஸ்ரேயா சர்மா தான் போன போட்டியில் நிறைய முழுமையாக ஓவர் போட்டாங்க. அது மோஸ்ட்லி இருக்கும், இருந்தால் கூட குர்னல் பாண்டியாவோட ஓவர் குறைஞ்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஜோஸ் ஹேசல்வுட், யாஸ் தயால் ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு. சிஎஸ்கே ஆப்வியஸாக பெரிய அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. 21-11 அப்படின்ற மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ். ஆர்சிபினாவே சிஎஸ்கே தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. க்ளோஸ் மேட்சாக போகும், ஆர்சிபி பக்கம் முடியும்னு நினைக்கும் போது எண்டில் சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஆர்சிபி கஷ்டப்பட்டுருக்காங்க. ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட தோற்றுருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். அண்டு சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நிறைய சக்ஸஸ், அதில் வந்து சேஸ் பண்ணும்போது ஆர்சிபி அவ்வளோவா ஜெயிக்கலை. ஸோ அதுவுமே பார்க்குறோம். ரீசெண்டாக சிஎஸ்கே வின்னு பார்க்கும்போது கடந்த 5 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க, 2 போட்டியில் தோற்றுருக்காங்க. அதில் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாகவும் தோற்றுருக்காங்க. ஆர்சிபி ரீசெண்டாக பார்க்கும்போது 4 போட்டி. நான் போன சீசனோட எண்டில் என்ன மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த போன போட்டியில் சொல்லியிருந்தேன். கண்டினியூவாக ஜெயித்தாங்க, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸு. எலிமினேட்டரில் வந்து தோற்றது கண்டிப்பாக நிறைய ரசிகர்களுக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வின்னிங் ஸ்ட்ரீக்கில் தொடர்ந்து இருந்தாங்க. நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் எளிதாக ஜெயித்தாங்க அந்த போட்டியில். பார்க்கலாம், இந்த சீசனை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது கண்டினியூ ஆகுமா அப்படின்றது. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆர்சிபி எங்கேயாவதா இருக்காங்க. ஒரு ஆர்சிபி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆர்சிபி, 2 போட்டி ஆர்சிபி. நிறைய சிஎஸ்கே வின்னு ரீசெண்டாக இருந்திருக்கு. கடந்த 8 போட்டியில் 6 போட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற இடத்துலையும், அண்ட் ஹோம் அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு இருக்குது அப்படின்ற இடத்துலையும் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டாப் 14ஓட மைண்டில் ரச்சின் ரவீந்திரா, விராட் கோலி ஒரு சில இடங்களை மிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் விராட் கோலி கேப்டன் இஸ் கேப்டன் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிப்பாங்க. சேஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோராக இருந்தால் விராட் கோலி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டெபிலிட்டி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டார் பிச் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக முடியும். பட் இனிஷியலாக கொஞ்சம் ஆடலாம் அப்படிங்கிறதோ பார்க்கணும். அதே நேரத்தில் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு தடுமாற்றம் வச்சுருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அவ்வளோ ஈஸியாக சைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்குது. பிளிப்சால்ட்டும் அதே இடத்துல தான் இருக்கார். இருந்தால் கூட பார்க்கலாம், ஒரு சில இடங்களில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் இந்த பவுலர் பேஸில் சில நேரங்களில் டீம் கிரியேட் பண்ணலாம். இந்த போட்டியில் கிரியேட் பண்ணலாம். பட் முழுமையாக பவுலர்னு யோசிக்க முடியாது. ஒரு 160 ரேஞ்சுனாவே கொஞ்சம் டஃப் தான் இப்போ இருக்கிற ட்ரீம் 11 இதில். பட் மற்ற ஆப்ஸில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் ட்ரீம் 11 பாயிண்ட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஆப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா பவுலர் பேஸில் டீம் இந்த போட்டியில் எடுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கைக்வாடு, சிவம் துபே, ரஜத் படிட்டர் இவங்க எல்லாருமே ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாம் லிவிங்ஸ்டோன் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால சாம் கரன் பேக்கெண்டில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும். இனிஷியலாக எதுவும் விக்கெட் எடுத்து நம்ம பாசிட்டிவாக நமக்கு பார்க்கலாம். ஜடேஜா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். குர்னல் பாண்டியாவும் அதே இடத்துல தான் நான் வைக்கிறேன். நூர் அகமது, ஜோஸ் ஹேசல்வுட், கலீல் அகமது, நாதன் எல்லிஸ் இவங்கெல்லாம் மஸ்ட் பிக்காக நான் யோசிக்கிறேன். பிக் பேஸில் ராகுல் திரிபாதி டாப் ஆர்டரில் வராரு. ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். இனிஷியலாக கொஞ்சம் ஹார்டர் பாலில் ஆடலாம். அந்த ஆங்கிளில் ராகுல் திரிபாதி ஒரு சில டீம்ஸில், சாம் கரன் அவரையும் ஒரு சில டீம்ஸில், அஸ்வின் மேபி 2 விக்கெட் எடுத்து நமக்கு பாசிட்டிவாக அமையலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக கன்சிடரபிளாக அஸ்வினை யோசிக்கணும். நாதன் எல்லிஸு டீசெண்டான பவுலிங், எண்ட் ஓவரில் விக்கெட் டேக்கிங் பவுலராக யோசிக்கணும். ரச்சின் ரவீந்திரா, விராட் கோலி, கைக்வாடு தான் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா ஒரு பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற இடத்துலையும், இந்த ஸ்லோ ட்ராக்கில் எப்படி மேனேஜ் பண்ணி போன போட்டியில் விளையாண்டார் அப்படிங்கிற அந்த ஆங்கிலையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஒரு யங்ஸ்டர் தான். இன்னும் சொல்லப்போனால் T20 கிரிக்கெட்டில் கன்சிஸ்டன்ட் பேஸ்லலாம் அவர் வந்து இல்லை, இதுதான் ஃபேக்ட்டு. ஒன் டே கிரிக்கெட்டில் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் 5 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு 2 ஐசிசி டோர்னமெண்ட்ஸுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியுங்கும்போது கண்டிப்பாக பெரிய ஆச்சரியம்தான். மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு இந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் சூப்பர் ஸ்மாஷ் இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த கன்சிஸ்டண்ட்டான ரெக்கார்டெல்லாம் எடுக்கலை. நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அந்த அளவுக்குலாம் 50s அப்படிங்கிற ரேஞ்சில் வரல.
30-40 இந்த ரேஞ்ச் வரதுக்கே கஷ்டப்படுவார். பவுலிங் எல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ட்ரீம் டீமுக்குள்ளே வருவார். அப்படின்னு தான் டீம் வகையில் போனோன்னா, அதாவது ட்ரீம் லெவலில் அந்த ஃபேண்டசி பேஸில் விளாடுறோம் அப்படிங்கிற இடத்துல அப்படி தான் இருந்திருக்கு. பட் இப்போ ஐபிஎல்னு வரும்போது அந்த இது மாறி இருக்குது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுறாரு. இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா பார்க்குறேன். கான்வே பிளேஸில் ரச்சின் ரவீந்திராவை போன போட்டியில் யோசிச்சாங்க. ஜென்ரலாகவே சிஎஸ்கே அப்படி ஒரு விஷயத்த யோசிக்காது. அப்படி ரச்சின் ரவீந்திராவை யோசிக்கிற அளவுக்கு மாறி இருக்கார். அந்த மெச்சூரிட்டி ஷோ பண்ணுறாரு. விராட் கோலி ஆப்வியஸாக என்ன மாதிரி பிளேயர் அப்படின்னு தெரியும். பட் ஸ்லோ ட்ராக்கில் அதே நேரத்தில் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக கஷ்டப்படுறத பார்க்குறதுனால ருத்ராஜ் காயக்வாட் ஓகே. பட் ஸ்லோ ட்ராக்கில் ஜென்ரலாக ஓப்பனர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே பார்க்கணும். விராட் கோலி அதில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஒரு 20 பால்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். சிவம் துபே, ரஜத் படிட்டர் இவங்க 2 பேருமே ஸ்பின்னர்ஸை சூப்பராக விளையாடுவாங்க. இதுக்கு முன்னாடி ரஜத் படிட்டரோட நம்பர் அகெயின்ஸ்ட்டு சென்னை அவ்வளோவா இல்லை. சென்னைங்கிறத விட இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அப்படிங்கிற வகையில் அவ்வளோவா இல்லை. ஸோ இருந்தால் கூட டெஃபினட்டாக இந்த இடத்துல பெட்டர் அவுட்புட் கொடுக்கலான்னு தோணுது. சிவம் துபே ஆப்வியஸாக 6 துபேன்னு இப்போ மாறி இருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டோன் யோசிக்கும் போது டீசெண்டாக பவுலிங் பேட்டிங் ரெண்டையுமே யோசிச்சாதான். பட் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஃபார்ம் இல்லை. இருந்தாலும் பவுலிங் பேஸ்லேயும் இருந்து விக்கெட் எது எடுத்துட்டாருன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக நமக்கு யோசிக்கலாம். அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அந்த ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணும். பிளிப் சால்ட்டு எடுத்துக்கலாம். ஜிதேஷ் சர்மா லேட்டாக வராரு. லேட்டாக வரும்போது இந்த ஸ்லோ ட்ராக்கில் பெஸ்ட் அவுட் புட்டை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வருது. பிளிப் சால்ட் ஓகே. MS தோனி ஒரு சில இடங்களில் தான் ரீசெண்டாக நிறைய நாட் அவுட்ஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி அவர் வந்து எண்டில் ஒரு 10 பால் இந்த ரேஞ்சில் தான் வரணும்னு நினைக்கிறார். மற்ற எல்லாத்தையும் அன்ஷூட்டு தான் அவர் வரணும்னு நினைக்கிறார். அதனால் இவ்வளோ பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு சில டீம்ஸில் மட்டும் கேட்சிங், ஸ்டம்பிங் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மட்டும்தான். போன போட்டியில் அவர் பண்ண ஸ்டம்பிங் அப்பா வேற லெவல். எந்த விக்கெட் கீப்பரும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்களா இந்த ஏஜில்? அது இன்னுமே ஏஜே இல்லை. ஜென்ரலாக ஒரு புதுசாக பெரிய அளவில் பண்ணுற விக்கெட் கீப்பர் கூட இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்லாம் எனக்கு தோணலை. பெஸ்ட்டு விக்கெட் கீப்பர். எனக்கு பெஸ்ட் கேப்டனா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வேறு பேரை கூட சொல்லலாம். அதில் எனக்கு ஆர்கியூமெண்ட் கூட வைக்கல. பட் கண்டிப்பாக பெஸ்ட்டு விக்கெட் கீப்பர் யாருன்னா ஆர்கியூமெண்ட்டே வைக்கவே தேவையில்லை. அது MS தோனி தான் அப்படின்னு போன ஸ்டம்பிங்லேயே தெரியும். அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணார். காயக்வாட், விராட் கோலி, ரவீந்திரா ஒரு சில டீம்ஸில் விராட் கோலியை மிஸ் பண்ணி பாருங்கள். சிவம் துபே, ரஜத் படிட்டர் இந்த 5 மெம்பர்ஸ் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜாவை நான் நிறைய யோசிக்க மாட்டேன். வேணா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா விக்கெட் டேக்கிங் பேஸில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கிறவரை என் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறனால நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். குரல் பாண்டியே போன போட்டியில் ஸ்டெப் இன் பண்ணார். இருந்தால் கூட இந்த போட்டியில் நான் பெருசாக யோசிக்கல. சென்னைக்கு எகென்ஸ்டாங்கிறனால ஜோஸ் ஹேசல்வுட் நல்ல சாய்ஸு. 100 ஆகும்போது நல்லா பண்ணாலும் அந்த கான்ஃபிடென்ட் இங்கே கொண்டு வரலாம். அதே நேரத்தில் ஓவர் அதிகமாக கிடைக்கும். கலீல் அஹ்மது அண்ட் எல்லிஸ் இவங்கள நான் பிக் பண்ண நினைக்கிறேன். இதில் யாஸ் தயா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அவருக்கு வெரைட்டி இருக்குது. இப்போ கொஞ்சம் பெட்டராகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த பேஸில் அவர் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஏன்னா கயக்வாட் நல்லா பண்ணியிருக்கார் கன்சிஸ்டண்ட் அப்படின்றனால கேப்டன் ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டன் ரச்சின் ரவீந்திரா ஆகும்போது ஒரு டாப் ஆட ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடணும், மெச்சூரிட்டியோட போகிறாங்க அப்படிங்கிற வகையில் ஓகே தான். இருந்தால் கூட ஒரு போட்டி பேஸ் பண்ணி ரவீந்திராவை முழுமையாக நம்ப முடியாதுங்கிற மாதிரி எனக்கு பயமும் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் படிட்டரை கொஞ்சம் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ படிட்டர் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டோன்னா ரிஸ்க் எடுத்து போகணுன்னா போங்க. ஏன்னா ஓவர் பேஸில் கண்டிப்பாக அவருக்கு கொடுப்பாங்க. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க சிஎஸ்கேலங்கும்போது. இவரோட பவுலிங் நிறைய இருக்கும் அப்படிங்கும்போது லியாம் லிவிங்ஸ்டோனும் ஒரு சின்ன கன்சர்னாக ட்ரை பண்ணலாம். பட் கண்டிப்பாக பேட்டிங் பேஸில் நிறைய பண்ணிடுறதுனால யோசிக்கல. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸில் நிறைய வரும்னு யோசிச்சும் போக வேண்டாம். ஸோ அதனால் பவுலர் சைடு கூட சில இடத்துல ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டனா கலீல் அஹ்மது மாதிரி ஆட்களை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கிற இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல. பட் இனிஷியலாக விராட் கோலி மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால மேபி அங்கே விக்கெட் விழாமல் போச்சுன்னா கொஞ்சம் டஃப் ஆயிரும். ஸோ அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். நம்ம எடுக்கிறோம் பிளைண்டாக போக முடியாது. எண்டில் நிறைய ஓவர்ஸ் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. 2 ஓவர் 3 ஓவர். இப்போ 18 எண்டில் 3 ஓவர் கூட வீசுவார். கடைசி 6 ஓவருங்கிற வகையில் 3 ஓவர் அவர் வீசிடலாம். அதே மாதிரி ட்வைன் பிராவும் பார்த்தீங்கன்னா கடைசி 6 ஓவரில் 3 ஓவர் வீசுவார். அவரெல்லாம் நம்பி நம்ம கேப்டனாக போகலாம். பட் கலீல் அஹ்மது கடைசி 1 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அங்கே கொஞ்சம் யோசிச்சு போக முடியாது. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக் அப்படின்னால பேக் ஹேண்டில் வீசுகிற பவுலர்ஸ் அதில் எல்லிஸ் மாதிரி ஆட்களை சில டீமில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அது ஒரு நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன். ஜோஸ் ஹேசல்வுட்டையும் அந்த மாதிரி இடத்துல டெஃபினட்டாக யோசிக்கலாம். பட் அவருமே நியூ பாலில் 3 ஓவர் வீசிட்டாருன்னா அப்போ போச்சு. ஸோ அதுவுமே ரிஸ்க்காக போயிடும். அதனால் லிவிங்ஸ்டோன் ஒரு டீசென்ட் சாய்ஸ். லேட்டாக பேட் வரும்போது பேட் பண்ணாடி கூட கண்டிப்பாக பவுலிங் பேஸில் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும். அதனால் அதில் பேட்டிங்கில் ரன் அடிச்சிட்டோன்னா அது நமக்கு போனஸ் தான். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.